ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாலை நேரத்தை அப்படியே நடந்துகிட்டே போனாங்க. மாலை நேரத்துல வாக்கிங் போறோம் இல்லையா, மாலை நேரத்துல அது மாதிரி போயிட்டே ஒரு கடற்கரை ஓரமா போயிட்டே இருந்தாங்க. இடையில ஒரு நண்பர் வந்தார். ஈசா நபியே, நானும் உங்க கூட வரலாமா? வரலாமே. அது 2 பேரும் நடந்துகிட்டே போனாங்க. நடந்தே போயிருக்கும் போது கொஞ்சம் தூரம் சென்ற உடனே ஈசா சொன்னாங்க, என்ன நண்பரே, பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடலாமா? ஈசா நபி கேட்டாங்க இந்த நண்பரை பார்த்து, பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடலாமா? சரி சாப்பிடலாமே. உடனே ஜிப்பால வந்து ஒரு 3 ரொட்டி எடுத்தாங்க. யாரு யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 ரொட்டியை எடுத்து வச்சு, இங்க வச்சுக்க, நான் போய் தண்ணி கொண்டு வர குடிக்கிறதுக்கு அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இவனை செஞ்சா ஒரு ரொட்டியை மடிச்சு வச்சுக்கிட்டான். ஒரு ரொட்டியை மடிச்சு வச்சுக்கிட்டான். 2 ரொட்டி இருக்கு. 3 ரொட்டிங்கிறது 2 ரொட்டி தான் இருக்கு, ஒரு ரொட்டி இல்லை. ஆனா ஈசா நபி கொடுத்து போனது 3 ரொட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா ஈசா நபி அங்கிருந்து வந்தாங்க. என்னப்பா சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, இந்த ரொட்டியை திரை அப்படின்னு. இல்லப்பா 2 ரொட்டிக்கு 1 ரொட்டி இல்லை, நான் எடுக்கலீங்க. அல்லாஹ் சத்தியம் நான் எடுக்கலீங்க. சத்தியம் செஞ்சுட்டான், நான் எடுக்கல. என்ன திருட்டு பட்டம் கட்டுறீங்க? நான் உங்க கூட வரலான்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி திருட்டு பட்டம் கட்டுட்டீங்களே. இல்லப்பா 3 ரொட்டி கொடுத்துட்டேன், 1 ரொட்டி இல்லையே அப்படின்னு. நான் எடுக்கலைங்க சார். சாப்பிட்டாங்க. தூரம் போன உடனே பல மான்கள் மேய்ச்சிட்டு இருந்துச்சு. ஒரு மானை கூப்பிட்டு, ஓ மானே வாங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய உதவி பேரை கொண்டு நீ வா அப்படின்னு வந்தாங்க. மானை அறுத்தாங்க, தோலை உரிச்சி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு 2 பேருமே சாப்பிட்டாங்க. ஈசா நபியும் அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு எலும்புகளா கரைஞ்சி சொன்னாங்க, ஓ மானே, அல்லாஹ்வை உதவி கொண்டு எழுந்துரு அப்படின்னாங்க. 2 பேர் வயிற்றுல எல்லாம் கறியும் போயிடுச்சு. மான் உயிருடனே வந்துருச்சு. அது பாடு போயிடுச்சு முந்தி இருந்த மாதிரியே அந்த மான். இது அல்லாஹ்வுடைய அற்புதம். ஒவ்வொரு நபிக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசா அற்புதங்கள். அந்த காலத்துல மக்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அறிவு இல்லாத மக்கள் ஒரு அற்புதத்தை காட்டினா மக்கள் நம்புவாங்க. இப்ப சொன்னாங்க, ஈசா நபி கேட்டாங்க, தம்பி நண்பரை பாத்தியா, ஒரு மான அறுத்து சாப்பிட்டோம், அந்த மீண்டும் உயிர் பெற்று வந்துருச்சு. இப்ப சொல்லு, அந்த 3ஆவது ரொட்டி யார் எடுத்தா? என்ன ஈசா நபி மீண்டும் என்ன கேட்கறீங்க? கண்டிப்பா நான் எடுக்கவே இல்லை. நீ தானே பார்த்தேன் கண்ணால. அந்த மான அறுத்து 2 பேரும் சாப்பிட்டோம். வயிற்றுக்குள்ள அந்த கறியெல்லாம் போயிடுச்சு, எலும்புகள்லாம் வெளியில கிடக்கு. நான் சொன்ன உடனே அந்த மான் வந்து போயிடுச்சு. இது அற்புதம் அல்லவா? அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மூஜிசா அல்லவா? இப்ப சொல்லு, 3ஆவது ரொட்டி யார் சாப்பிட்டா? நான் எடுக்கலைங்க. அல்லாஹ் சொன்ன எடுக்கலன்றான். கொஞ்சம் தூரம் போனாங்க. இந்த கடல் வந்து அக்கறைக்கு போகணும். இங்க இருந்து அக்கறைக்கு போகணும். ஒரு கப்பலும் இல்லை, ஒரு படகும் இல்லை. நீச்சல் அடிச்சு போக முடியாது. அடிக்க முடியுமா கடல்ல? ஆத்தலா நீச்சல் வச்சு அக்கறைக்கு போயிடலாம். என்ன தம்பி, நடக்கலாமா தண்ணியில? எப்படி இந்த தண்ணியில நடக்க முடியும்? எப்படி இந்த தண்ணியில் நடக்க முடியும்? இது பெரிய கடல் ஆச்சே. உடனே பிஸ்மில்லாஹ் சொல்லி செஞ்சாங்க. ஒரு குச்சி எடுத்து அடிச்சாங்க. அப்படியே கடல் வழி வெட்டிச்சு. 2 பேரும் போய் அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. ஒன்னா செஞ்சு கடல் அக்கறைக்கு போன உடனே ஈசா நபி கேட்டாங்க, கண்ணால பார்த்தில்ல, கஷ்டப்பட்டு தான் நடக்கிறதுக்கு அல்லாஹ் வழி விட்டான். இப்ப சொல்லு, அந்த 3ஆவது ரொட்டி யாரு சாப்பிட்டா? அப்போ இல்லைன்னு நம்மளுடைய தேவை பேராசை பார்த்தீங்களா? 2 அற்புதம் காட்டியும் அவன் நம்பல. அப்படியே கொஞ்சம் போனாங்க. கொஞ்சம் போன உடனே ஒரு மண் குவியல் 3 குவியலா குமிச்சாங்க. கடற்கரை வரமா போயிட்டு இருக்காங்க. மண் அப்படியே குமிச்சு 3 குவியலா குமிச்சாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி உட்கார்ந்தாங்க. அவன் அந்த பக்கம் உட்கார்ந்தான். முன்னால 3 குவியல். இப்ப ஈசா நபி சொன்னாங்க, ஓ மண் குவியலே, அல்லாஹ்வை உதவி கொண்டு நீ தங்கமா மாறி விடு அப்படின்னாங்க. அந்த 3 குவியல் தங்கமா மாறிடுச்சு. மண் குவியல் என்ன ஆச்சுங்க?
தங்கமா மாறிச்சு. இவன் தங்கத்தை பார்த்தோன்னா ஆஹா ஏன்னா எவ்வளவு தங்கமே, இந்த 3 நம்மள எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, இந்த 3 குழல் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நல்லா சம்பாதிச்சிடலாமே, நல்லா போச்சிடலாமே. ஆஹா ஈசா நபி சொன்னா அப்படியே வாரி சுட்டி கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு. என்னப்பா சரின்னு சொல்லிட்டு 3 குழல் இருந்துச்சு. இப்ப சொன்ன கேட்டாங்க, என்னப்பா தம்பி பார்த்தில்ல? ஆமா தங்கமா மாறிச்சு. இப்ப சொல்லு யாரு 3 ரொட்டி சாப்பிட்டா? நான் தாங்க சாப்பிட்டான்னா சொல்லுங்களா? தங்கத்தை பார்த்த உடனே ஆசை பேராசை. அப்ப ஈசா நபி சொன்னாங்க, ஒரு குவியல் எனக்கு, 2வது குவியல் உனக்கு, இந்த 3வது குவியல் யாருக்கு தெரியுமா? அந்த 3வது ரொட்டி சாப்பிட்டான் பாரு, அவனுக்கு தான் இது. நான் தாங்க சாப்பிட்டான். இதுக்கு முந்தி இல்ல இல்லைன்னா இப்ப உண்மையை விளையிட்டான். சொல்ற விளங்குதா? இது கட்டுக்கதை இல்லை, இது ஹதீஸ். அந்த தங்கத்தை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தகத்தாக தான் மின்ன உடனே நான் தாங்க எடுத்துட்டேன். ஈசா நபி சிரிச்சுக்கிட்டு 3 கட்டிட்டு அழு அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க ஈசா நபி. அப்படியே கட்டின மாலை நேரம், மகரிப் நேரம் ஆச்சு, இருட்டிட்டு இருக்குது, வீட்டுக்கு போகணும். இந்த 3 எப்படி தூக்குறது? மனுஷனுக்கு கொஞ்சமாவது ஆசை இருக்கணும். அதிகம் மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. இது கட்டி காக்கணுமே, வலுப்பில குறைகளை வந்தா கொலை செஞ்சிருவாங்களே. அப்படியே பந்து முடிச்சுட்டே இருந்தான். ஒரு 2 பேர் அங்க இருந்து வந்தான். டேய் வா, இங்க உட்கார்ந்து இருக்கிறான், முன்னால தங்க 3 குவியல் இருக்கு, ஆனா குத்து ஒரே குதை போட்டு 3 நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வந்த 2 பேர் வந்தானு. அப்படியே வந்த உடனே உட்கார்ந்த உடனே, பா தம்பி 3 குவியல் இருக்கு, ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கலாம். நீ என்ன செய்யற, பக்கத்து ஊர்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, 3 பேரும் கலந்து சாப்பிடலாம், 3 பேரும் கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தீவனை அனுப்பி விட்டு சாப்பாடு வாங்க போனாங்க. அவன் சாப்பாடு வரும்போது அவன் முதல் நல்லா சாப்பிட்டான். யாரு? வாங்க போனவன் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு என்ன நீ கொலை செய்ய போறீங்களா? அந்த விஷத்தை கலந்தான். விஷத்தை கலந்து கொண்டுட்டு போனான். இதை சாப்பிட்டா 2 பேரும் செத்து போடுவானுங்க, நம்ம இந்த 3 பேரும் நம்ம எடுத்துக்கலாம்னா நினைச்சான். சொல்ற வழங்குதா? வாங்க சாப்பிட்டான். பாடுங்க சாப்பாடு வந்தான். என்ன பாண்டியா? சாப்பிடுங்க. நல்லா ஃபுல்லா சாப்பிட்டான். இந்த 2 பேரும் பார்த்தானுங்க, இவன் நம்மளையே காலி பண்றது பாக்குறான். முதல்ல இவனை காலி பண்ணியவன ஒரே குத்து அவன் மொத்தாயிட்டான். இப்ப 2 பேரும் நல்லா சாப்பிட்டானுங்க. நல்லா சாப்பிட்டா உடனே மயக்கம் தலையில ஏறி 2 பேருமே மொத்தாயிட்டாங்க. 3 குவியல் தங்கமா அப்படியே தகன்னு மின்னுது. இப்ப 3 குவியல 3 பேருமே குப்புறச்சு மொத்தாயிட்டானுங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு நண்பனை கூட அழைச்சிட்டு வந்தாங்க. வந்தா, எப்பா நண்பரே பாத்தியா? ஆமாங்க, 3 குவியல் மாதிரி இருக்கு, பார்த்தா எலும்புகள் மாதிரி இருக்கு, மனித எலும்பு மாதிரி தெரியுது. இதுக்கு நீண்ட வரலாறே இருக்கு அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு நீண்ட வரலாறே இருக்கு. 3 பேர் சேர்ந்தானுங்க, பைத்தியக்காரனுங்க. உலகம் ஆசாபாசா பார்த்தான். அவன் இவனை கொலை செய்யன்னு பார்த்தான், அவன் இவனை கொலை செய்யன்னு பார்த்தான், அவன் இவனை கொலை செய்யன்னு பார்த்தான். 3 பேர்த்தையும் எல்லாம் மௌத்தாக்கிட்டான். ஆகினால நீ பேராசை வைக்காத தம்பி, நண்பரே. பேராசை வைத்தால் உனக்கு நஷ்டம் தான் வரும் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நண்பருக்கு விளக்கமா சொன்னாங்க.